ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக மகிழ் திருமேனி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற கட்டத்தில் ஒரு லாங் ட்ராவல் வந்து இவங்க போயிட்டுருக்காங்க. அந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா சிக்னலே கிடைக்காத ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவங்க ஒய்ஃப் வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க, அவங்க கடத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. பேசிக்காக இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இதுக்கு முன்னாடி 1990s பிரேக் டவுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படத்தோடைய கோர் கான்செப்ட் தான் இந்த படத்தில் அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபுல் சீன்ஸுமே அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கால்வாசி சீன்ஸ் அப்படியே அந்த படத்துடைய காப்பி தான் அப்படியே இந்த படத்தில் இருந்தது. பட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் இவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கு. அந்த படத்தில் இல்லாத சில ட்விஸ்டெல்லாம் இவங்க வந்து இந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணது நல்லாவே ஒர்க்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம படத்தோடைய ஹீரோ ஏகே தாங்க. அவர் வந்து அந்த ஒரு இன்ட்ரோ கூட பார்த்தீங்கன்னா அந்தளவு மாசான இன்ட்ரோ கிடையாது, இதில் மாசான டைலாக்ஸ் எதுவுமே கிடையாது. பட் பார்க்குறதுக்கு பக்காவாக இந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஆக்டராகவே இருக்கார் ஏகே. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு அஜித் அவங்களுடைய படம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்தில் அஜித் வந்து இந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவாக நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரை. அவருடைய ஆக்டிங் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் அவங்க சொல்லப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் லேக்காக தான் போகும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதிகமாக எதிர்பார்த்ததே பார்த்தீங்கன்னா அனிருத்தோடைய பிஜிஎம் தான். அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் மிஸ்ஸிங் தான் சொல்லணும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் தெரிக்குது. புதுசாக எந்த ஒரு பிஜிஎம்மும் கிடையாது. நம்ம ட்ரைலர் டீசர் சாங்ஸில் கேட்ட அதே பிஜிஎம்ஸ் தான் இருக்குது. அந்த பிஜிஎம்மும் எந்த இடத்துல நம்ம கரெக்டாக போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணி சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும், அந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு அதான் சொன்னேன்ல, தமிழ் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்காது, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஃபீலை அது கொடுத்துச்சு. அண்டு மேக்கிங் சூப்பராக இருந்தது. அண்டு டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னே சொன்னோம். இந்த படத்தில் வேறு நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. முதல் விஷயம், ஏகே அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களாம் எதிர்பார்த்து வரதே பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோடைய இன்ட்ரோ அண்ட் அவருடைய அந்த மாஸான டைலாக்ஸு, அவருடைய மாஸான டான்ஸு, அந்த மாதிரி எதிர்பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே கிளாப்ஸ் தட்டுறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் எந்த ஒரு சீனுமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டாக தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் வந்து கதையை பேஸ் பண்ணி தான் நகர்த்தியிருக்காங்க, ஹீரோவை பேஸ் பண்ணி இந்த படம் வந்து போகலை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பாசிட்டிவ்லேயும் சொல்லலாம், நெகட்டிவ்லேயும் சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்தில் நடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அதுக்கு. இதை வந்து நீங்கள் பார்த்து ஒரு மூவியாக என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்டு நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நிறைய ஹைப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டியான படத்தை பார்த்துட்டு வர ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. அதாவது நம்ம ஏகேக்கும் அவங்க ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருடைய ஃப்ளாஷ்பேக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போகும். அதுவும் வந்து நான் லீனியராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர் தான் வந்து வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல் வந்து அதிகமாக எதிர்பார்த்து நான் போயிருந்தேன். பட் நிறையா அவருக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் கிடையாது, கம்மியான ஸ்க்ரீன் டைமில் தான் வராரு. ஆனால் முக்கால்வாசி ஸ்க்ரீன் டைமில் வந்து நம்ம ஆரவ் தான் வந்துட்டு போகிறாரு. அவருடைய ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது பெருசாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவங்க போட்டிருந்தாங்க. பட் அது எல்லாமே பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், கிளைமேக்ஸை நம்ம சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஷார்ட்டாக முடித்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸை வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலான்றது என்னுடைய ஒரு கருத்து. இன்னொரு விஷயம், எமோஷன்ஸ் வந்து பெருசாக கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன தான் அவங்க பிடிக்கலனாலும் நம்ம ஹீரோ வந்து அவர் வந்து முழுசாக லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபீலை வந்து அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. பட் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லலாம் ஒரு சீன் வரும், அது நீங்கள் பார்த்தா தான் புரியும். அந்த சீன் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலு.
மத்தபடி இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு குவாலிட்டியான கோலிவுட் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க. மத்தவங்க இத கேட்டுட்டு போய் பார்க்காதீங்க. அது ஒண்ணு தான் நான் சொல்லிக்க வேண்டியது. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த படத்த வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.